ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆயும் புருஷன்காரன் ஹீரோயின தொட்டதே கிடையாது. அவள ரொம்ப கீழ்த்தரமா தான் நடத்துறான். அப்ப இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனையில அவளுக்கு தலையில அடிபட்டு அவ சாக போற ரேஞ்சுக்கு ஆயிடுறா. அந்த டைம்க்கு மறுபடியும் 3 வருஷத்துக்கு பின்னாடி அவ போயிடுறா. கிட்டத்தட்ட திரும்பவும் பொறந்து வரான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவளுக்கு தெரிய வருது ஏன் இவன் இப்படி எல்லாம் நடத்தினான் அப்படின்றதுக்கு காரணம். அதுக்கப்புறமா இவன் கூடயே வாழணும் அப்படின்னு நினைக்கிறாளா இல்ல அவளோட லைஃப்ல புது துணையை தேடுறாளா அப்படின்றதுதான் கதை. இந்த கதைக்குள்ள 2 3 ட்விஸ்ட் எல்லாம் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஷுவரா ஒரு நல்ல ஒரு டைம் பாஸா இருக்கும். வாங்க இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாம். சோ எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட புருஷன்காரனையும் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேரு ஏரிக்கா, இவனோட பேரு குஹான். இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷமாவும் இவங்களுக்குள்ள ஒண்ணுமே நடந்தது இல்ல. இவன் இவகிட்ட சந்தோஷமா ஒரு வார்த்தை பேசினது கூட கிடையாது. ஆனா மாமியார் என்ன சொல்றாங்கன்னா சீக்கிரமா குழந்தை பெத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் இவன் ஃபுல்லா குடிச்சிட்டு செம போதையில வரான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, எனக்கு இப்போதைக்கு வேற வழியே தெரியல. நான் கர்ப்பமானா மட்டும்தான் உங்க அம்மா என்ன சும்மாவே விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறா. ஆனா கொஞ்ச நேரத்திலே பளீர்னு கண்ணு திறந்த புருஷன்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன தொட்டிருப்ப, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, நீலாம் ஒரு பொம்பளையா, மரியாதையா இந்த ரூமை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். இப்பதான் ஹீரோயின் கேக்குறா, எதுக்காக நீ இப்படியே இந்த 3 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்க, நீ என்ன பிடிச்சதானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நம்ம குடும்பம் எல்லாம் சேர்ந்து தானே நம்மள கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னும் போது, என்னது உன்னை நான் பிடிச்சு கல்யாணம் பண்ணனா, நீதான் 10 வருஷமா லோன்னு என் பின்னாடியே சின்ன வயசுல இருந்து அலைஞ்ச, அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கெல்லாம் உன்னை பிடிக்கவே இல்லை, மரியாதையா வெளியில போ அப்படின்னு திட்டுறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, இவனுக்கு ஒரு தனிப்பட்ட ரூம் இருக்கு. அந்த ரூம்ல ஹீரோயினை என்னைக்கும் நுழைய விட்டதே கிடையாது. கண்டிப்பா இதுக்கான காரணம் இருக்கும். எதுக்காக இவன் இத்தனை வருஷமா நம்ம கிட்ட நல்லபடியா சந்தோஷமா பழகாம இருக்கிறதுக்கு காரணம் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இல்லாத நேரம் அந்த ரூம்குள்ள போறா. அங்க ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு தெரிய வருது ஆனான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு கசின் சிஸ்டர் இருக்கா. அவ கூட இவனுக்கு கல்யாணமே நடந்துட்டு இருக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே சொத்தை அபகரிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் என் கூட வாழ்ந்து இதெல்லாம் மறைச்சுக்கிட்டு இருக்கானா அப்படின்னு புரிய வருது. அது மட்டும் இல்லாம இப்பதான் பாக்குறா அவளோட கசின் சிஸ்டர் பிரெக்னெண்டா வேற இருக்கா. அதெல்லாம் பார்க்கும் போது என்ன நினைச்சு இவன் இப்படி எல்லாம் ஏமாத்தனா, அப்ப இவன் உன்னோட லைஃப்ல எனக்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றா. அப்ப அந்த இடத்துக்கு புருஷன்காரன் வந்துடுறா. யார கேட்டு உள்ள வந்த, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா, எதுக்காக என்கிட்ட கேட்காம இந்த ரூம்குள்ள வந்த அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்பதான் இவ கேக்குறா, நீ என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா ஏமாத்திட்டு தான் இருக்கேன். என்னோட அங்கிளுக்கு இந்த கம்பெனி மொத்தமும் போயிடவே கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். மத்தபடி உன் மேல எனக்கு காதலும் கிடையாது, உன்னை எனக்கு பிடிச்சது கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்றத ஷார்ட்டா சொல்றேன் கேளுங்க. இவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியுமே பெரிய ஃபேமிலி, இவனோட ஃபேமிலியுமே பெரிய ஃபேமிலி. ஹீரோயினோட அப்பாவும் புருஷன்காரனோட அப்பாவும் 2 பேருமே பார்ட்னர்ஸ். 2 பேருக்குமே ஈக்குவலான ரைட்ஸ் அந்த கம்பெனில இருக்கு. அந்த கம்பெனிக்கு ஒண்ணு இவன் பிரசிடென்ட் ஆக முடியும், அப்படி இல்ல அப்படின்னா இவனோட அங்கிள் ஒருத்தர் இருக்காரு, அவங்க அம்மாவோட தம்பி, அவரால பிரசிடென்ட் ஆக முடியும். எங்க அவருக்கு கைக்கு இந்த கம்பெனி போயிடுமோன்ற ஒரே காரணத்துக்காக இவளை கல்யாணம் பண்ணி இவன் பிரசிடென்ட் ஆயிட்டான். பட் இவனுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால இவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்பதான் இந்த எல்லா விஷயமும் ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஹீரோயினை தள்ளி விட்டுட்டான் பயங்கரமா. அவளுக்கு மண்டையில அடிபட்டுருச்சு. அவ என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி துடிக்கிறா. உனக்கு சின்ன அடிதான், ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, கொஞ்சோண்டு தான் ரத்தம் வருது அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா அவளுக்கு பேக் சைட்லயும் தலையில அடிபட்டிருக்கு. அது அவனுக்கு தெரியவே இல்லை. அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, நீதான் 10 வருஷமா நாய் மதி என் பின்னாடி சுத்துன, அதனாலதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை. இப்ப வரைக்கும் பாரு, நான் எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறேன், உன்னை தொட்டதே கிடையாது. நீ செத்தாலும் இதுக்கு மேல எனக்கு கவலை இல்லை, நான் பிரசிடென்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேயே வழியில துடிக்க விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான்.
இப்பதான் நமக்கு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோவோட பேரு வந்து குஷான். இவன் தான் வந்துட்டு அவனோட அங்கிள். இவர் தான் ஹீரோயினை தேடி இந்த இடத்துக்கு வராரு. வந்த உடனே வந்துட்டு இவ இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்த உடனே பயங்கரமா கதறி கதறி அழறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தா இவ்வளவு நாளும் ஒன் சைடா இவர் தான் ஹீரோயினை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு அழாத, அடுத்த ஜென்மம்னு கண்டிப்பா கடவுள் எனக்கு கொடுத்தாருன்னா நான் கண்டிப்பா உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேயே இறந்து போயிடுறா. அவ்வளவுதான். அதோட ஹீரோயின் 3 வருஷத்துக்கு முன்னாடி கனவுல இருந்து எழுந்த மாதிரி எழுந்துக்கிறா. என்னது இது, என்ன நான் வீட்டுல இருக்கேன்னா அப்ப இறந்து போகலையா, நான் ஏன் என்னோட வீட்டுல இருக்கேன், அதாவது இவளோட அப்பா அம்மாவோட வீட்டுல இருக்கா. அப்பதான் அவளோட அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ குஹானை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்களோட தாத்தா அப்பா அம்மா எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னும் போது, அப்பனா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா, அப்ப இதெல்லாம் என்னது, நான் மறுபடியும் பிறந்துட்டேனா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. கண்டிப்பா நான் மறுபடியும் அந்த தப்பையே திரும்பவும் பண்ணவே மாட்டேன், கண்டிப்பா அவனை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளே மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. அம்மா ப்ளீஸ்மா இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடு, நான் குஹானை லவ் பண்ணவே இல்லை, எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை, நான் வந்து குஷானை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட பேரை சொல்றா. என்னடி நீ சொல்ற, 10 வருஷமா நீ வந்து குஹானை தானே கல்யாணம் பண்ணிக்க போற, லவ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்த, இப்ப என்னடி திடீர்னு இப்படி எல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவங்க ஃபேமிலி ஒத்துக்கணும், அது மட்டும் இல்லாம அந்த பையனும் ஒத்துக்கணும் இல்லையா கல்யாணத்துக்கு, நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து ஒரு நைட் கிளப் வச்சிருக்கான். அந்த கிளப்புக்கு வந்து குஹான் வந்திருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பயங்கரமா அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் வந்து பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வேலை ஆள் வந்து சொல்றாரு. சொன்ன மாதிரி இவன் எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு பயங்கரமா அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே டைம்க்கு தான் நமக்கு ஆனாவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்ப அவ என்ன கேக்குறா அப்படின்னா, நீங்க வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க தான் போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இது பாரு, எனக்கு அவளை கொஞ்சம் கூட பிடிக்காது, துளி கூட பிடிக்காது, ஆனா என்ன பண்ண முடியும், நான் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னா அவளோட ஷேர்ஸ் எனக்கு தேவை, அதனால நான் அவளை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும், மத்தபடி நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதுக்காக எல்லாம் அவளை கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்றான். அப்பதான் என்ன ஆகுதுன்னு நம்ம ஹீரோயினா அந்த இடத்துக்கு வர, எதுக்காக நீயும் இங்க வந்த, எப்ப பாரு இவன் பின்னாடி சுத்துறது உனக்கு வேலையா போச்சு, நீ என்ன அல்சேஷன் பேகா, இவன் பின்னாடியே முதலாளி முதலாளின்னு சுத்திக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. ஆமாண்டா, என்னை பொறுத்த வரைக்கும் அவ அப்படிதான், நான் என்ன பண்ணாலும் சரி அவ என்னதான் கல்யாணம் பண்ணுவா, என் பின்னாடியே தான் சுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு இவ கண்ணெதிர்க்கே ஆனாக்கு கேஸ் கொடுத்துட்டு இருக்கான். இவ மனசுக்குள்ள இதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணாதானடா அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஆமா, உங்க கல்யாணத்தை எப்ப ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்னு ஃப்ரெண்டு கேக்குறான். என்னது ரெஜிஸ்ட்ரேஷனா, இவ கூட என்னோட கல்யாணத்தெல்லாம் நான் ரெஜிஸ்டர் பண்ணவே மாட்டேன், என்னோட ஃபேமிலி எதிர்க்க வேணும்னா எல்லார் எதிர்க்கையும் இவ கையில மோதிரம் போட்டு கல்யாணம் பண்ணுவேனே தவிர ஏன் கூட ரெஜிஸ்டர் பண்ற மாதிரியான தகுதி எல்லாம் இவளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்க்கையும் அசிங்கப்படுத்துறான். நீங்க எல்லாருமே பைத்தியமா, நீங்களாவே எதனா கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருப்பீங்களா என்ன, இந்த இடத்துக்கு நான் வந்து உன்னை பாக்குறதுக்காகவும் வரல, என்னோட பேரை உன் பேர் கூட இணைக்கிறதுல எனக்கு பெரிய இஷ்டமும் கிடையாது, நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஷாக் கொடுக்குறா. ஆமா, நீ என்ன கல்யாணம் பண்ணலன்னா யார கல்யாணம் பண்ணுவ, 10 வருஷமா வந்துட்டு குஹான் குஹான் என் பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப இந்த சீன் எல்லாம் போடாத, எல்லாரும் உன்னை அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது, இல்ல நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்றா. அப்ப நானா என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தா, அக்கா அக்கா உண்மையாவே நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா, நீங்க தயவு செஞ்சு நாங்க 2 பேரும் பழகுறோம்னு சொல்லி தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னும் போது, இதை பார், நீ அவனை லவ் தானே பண்ற, அவன் கூட சேர்ந்து நல்லபடியா வாழ எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு கைய உதறிட்டு போறா. இவ என்ன பண்றான்னா, அவ உதறினதுக்கே வேணும்னே கீழே விழுந்து, ஐயோ அக்கா எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சீனெல்லாம் கிரியேட் பண்றா. இவன் தப தபன்னு ஓடி வந்து அப்படியே அவளை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி, நீ என்னம்மா எந்திரிமா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு அட பாவீங்களா, உங்களுக்கு ஆக்டிங் போடுறதுக்கு கொஞ்சம் நஞ்சம் அளவே இல்லையான்ற மாதிரி பாத்துட்டு இருக்கா. மரியாதையை முட்டி போட்டு அவகிட்ட மன்னிப்பு கேளு, இல்ல அப்படின்னா நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குஹான் சொல்றானா. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ எதுக்காக யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும், அவ இங்க யாருக்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டா, நீங்க எல்லாரும் தான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். இங்க இருக்க எல்லாருமே இப்ப இவ எதிர்க்க முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும், யார் யாரெல்லாம் இவளை அசிங்கப்படுத்துறாங்களோ அவங்க எல்லாரும் என் கண் எதிர்க்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அதோட மறுநாள் காட்டுறாங்க, ஹீரோயின் வந்துட்டு சும்மா மொபைல்ல சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுவாங்க இல்லையா, ஆனா வந்து போஸ்ட் போட்டிருக்கா. என்ன அப்படின்னு பார்த்தா, அவளோட வெட்டிங் ட்ரெஸ்ஸ வந்து ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி, ஆனா அந்த வெட்டிங் ட்ரெஸ் வந்து நம்ம ஹீரோயின் டிசைன் பண்ணி இவளுக்காக வச்சிருக்கிறது, அதை பார்த்த உடனே செம காண்டாயிடுறா.
நேரா அந்த இடத்துக்கே போயிடுறா. போன உடனே செம்ம காண்டாயிடுறா. யார கேட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸ போட்டேன்னு பலார்ன்னு ஒண்ணு கன்னத்திலேயே வைக்கிறா. இவன் செம்ம கடுப்பாயிடுறான். யார கேட்டு போடணும்? இங்க நாங்க வந்து அந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தது ட்ரை பண்ணோம் அப்படின்னும்போது, இது எனக்காக நான் வந்து பர்சனலா ஆசைப்பட்டு டிசைன் பண்ண ட்ரெஸ். அத கண்டவங்க எல்லாம் போடுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறா. இத பார், இங்க இருக்க எந்த ட்ரெஸ் வேணாலும் எடுத்து நாங்க போடுவோம், இல்ல கிழிச்சு போடுவோம். இதெல்லாம் நீ கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஐயோ அக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கக்கா. நான் வந்து உங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக எல்லாம் வந்து நான் இத பண்ணல. நீங்க தாராளமா இவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. இவர் வந்துட்டு ஆசைப்படுற மாதிரி பிரசிடென்ட் ஆயிட்டாருன்னா எனக்கு அது மட்டும் போதும். அதே நேரத்துக்கு நான் அவர் கூட வாழ்ந்துக்கிறேன். அவருக்காக நான் புள்ள பெத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு சிரிப்பே வந்துடுது. அப்பதான் ஹீரோயின் மறுபடியும் நான் சொல்றேன், நீ வந்துட்டு கனவு கண்டுகிட்டு இருக்க. நான் வந்து இனிமே உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. என்னது, நீ என்ன கல்யாணம் பண்ண மாட்டியா அப்படின்னு இந்த உலகத்துல நீ யார்கிட்ட சொன்னீனாலும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நாயா பேயா என் பின்னாடி இவ்வளவு நாள் நீதான் அலைஞ்சுகிட்டு இருந்த. கண்டிப்பா நான் அதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க ஒரு பொக்கே இருக்கு. வேணும்னு இவ என்ன பண்றான்னா அந்த பொக்கே எடுத்து ஹீரோயின் மூஞ்சுக்கு நேரா நீட்டுறா. அதுல இருக்க சன்ஃபிளவர்னா நம்ம ஹீரோயினுக்கு அலர்ஜி போல. இது பூராவும் சன்ஃபிளவராவே இருக்கு. தயவு செஞ்சு அதை எப்படி தள்ளி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு கத்துறா. அதுக்கு உடனே வந்துட்டு இவன் குஹன் என்ன சொல்றான்னா, ஜஸ்ட் பூ தானே, உனக்கு அலர்ஜி தானே, அதனால நீ ஒண்ணு செத்தெல்லாம் போயிட மாட்ட அப்படின்னு சொல்றான். நீ வாடி சொல்ல, இந்த ட்ரெஸ் உனக்கு தான், இது ரொம்ப உனக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இவ அப்படியே மூச்சு திணறி அங்கேயே கீழே விழுந்துடுறா. அப்போ ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறான்னா, கனவுல ஹீரோ வரான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்க மயங்கி விழுந்துடுறா. ஆனா உண்மையாவே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். அதோட மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு மயக்கத்துல இருந்து காலையில தான் எழுந்துக்கிறா. எழுந்துக்கும் போது தான் அவங்க அம்மா சொல்றாங்க, குஷான் தான் வந்து உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாமா, உனக்கு அலர்ஜி ரொம்ப அதிகமாயிடுச்சு, இப்போ உனக்கு பெட்டர் ஆயிடுச்சு எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இவளுக்கு புரியுது, ஹீரோ தான் வந்து காப்பாத்திருக்கான்ற விஷயமே. கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக எல்லாருமே வந்து ஃபேமிலி டின்னருக்காக ஹோட்டலுக்கு வராங்க. அங்க ஹீரோவுமே வரான், குஹானுமே இருக்கான். இன்னமும் குஹானுக்கு வந்து தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தான் கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் அவனுக்கு இன்னமும் தெரியல. இவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை பேசலான்றதுக்காக தான் ஹீரோயினோட அம்மா இந்த டின்னரையே ரெடி பண்ணிருக்காங்க. ஹீரோயின் நேரா வந்துட்டு ஹீரோ பக்கத்துல போய் உட்காரலாம் அப்படின்னு போகும்போது, எங்க போறீங்க, என் பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்றான். அந்த டைமுக்கு உனக்கு ஒரு போன் கால் வருதா, அதனால அவளை மறந்துடுறான். போன் பேசிக்கிட்டே அவன் வெளியில போன கொஞ்ச நேரத்திலேயே இவங்க வந்துட்டு சம்மந்தமே பேசிடுறாங்க. ஹீரோக்குமே ஓகே சொல்லிட்டான், ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஓகே தான், இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் தான் பார்த்தா இவன் ஆனாவை கூட்டிட்டு உள்ள வரான். எதுக்காகடா இவளை கூட்டிட்டு வந்த அப்படின்னும் போது, இவளும் நம்மள சொந்தக்காரி தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றான். அட இவன் ஒருத்தன் இந்த டின்னரை எதுக்காக ரெடி பண்றோம் அப்படின்றதே தெரியாம எதுக்கு இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க, இது கல்யாணத்தை பேசுறதுக்காக தான் இந்த டின்னரை அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவனோட அப்பா திட்டிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு வழியா உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் தான் இவன் ஒரு விஷயத்தையே நோட்டீஸ் பண்றான். என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்து அங்க ஹீரோயினை விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்கான். இவன் எதுக்காகடா இவளை விழுந்து விழுந்து கவனிக்கிறான் அப்படின்ற மாதிரி இவன் முறைச்சு பாக்குறான். உடனே ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புறான். வெக்கமே இல்லாம இங்க என்ன வச்சுக்கிட்டே என்னோட அங்கிள் கூட கடல்ல போட்டுக்கிட்டு இருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் டைப் பண்ணி அனுப்புறான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு அவனுக்கு ரிப்ளை கூட பண்ண மாட்றா. கல்யாண டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டீங்களா, எனக்கு எங்க கல்யாணத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். எனது உங்க கல்யாணமா, நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற, நாங்க வந்துட்டு இவங்களோட கல்யாணத்தை தானே பேச வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னது அங்கிளுக்கு கல்யாணமா, பொண்ணு பாத்துட்டீங்களா அங்கிளுக்கு அப்படின்னு கேக்குறான். டேய் என்னடா நீ பேசுற, அங்கிளுக்கு ஹீரோயினுக்கு வந்தாடா கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க. சான்ஸே கிடையாது, அதுக்கு நான் ஒத்துக்கவும் மாட்டேன். இவ வந்து 10 வருஷம் 11 வருஷமா என்னதான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்ப வந்துட்டு அங்கிள கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க, இந்த முடிவை என்ன கேட்காம எப்படி நீங்க எல்லாம் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்ப ஹீரோ கேக்குறான், அவ உன்னை 10 வருஷமா லவ் பண்ணா சரி, நீ அவளை லவ் பண்ணியா, 10 வருஷமா இல்ல, ஒரு வருஷமாவது அவளை நீ லவ் பண்ணியா, இல்ல, அப்ப இது கேட்கறதுக்கான ரைட்ஸ் உனக்கு கிடையாது, இது அவளோட டிசிஷன் அப்படின்னு சொல்றான். இந்த அட்மாஸ்பியரே கொஞ்சம் கடுப்பா இருக்குது, நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில வாக் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இவன் ஒண்ணுமே புரியாம பேபான்னு முழிச்சிட்டு நிக்கிறான். அப்புறம் தான் ஹீரோயினை தனியா பார்த்து பேசுறா. எதுக்காக இந்த மாதிரி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட அட்டென்ஷன் வந்து உன் மேல இல்ல அப்படின்றதுனாலதான் இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. சும்மா என்னோட மாமா கூட நீ ஃப்ளோட் பண்ண அப்படின்னா அதுக்கப்புறம் நான் உன் மேல ரொம்ப ஜெலஸ் ஆவேன் அப்படின்னு நினைச்சுதானே இதெல்லாம் பண்ற. இதெல்லாம் யூஸ்லெஸ், நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, எதுக்காக நீ இப்படி எல்லாம் ட்ரை பண்ற அப்படின்னு சொல்றான்.
தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில வாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு பார்த்தா ஹீரோயின் வந்து ஹீரோவோட கையை இறுக்கமா புடிச்சிடுறா. அப்ப அவன் வந்து கேக்குறான், எல்லாம் ஓகே தான், ஆனா இத்தனை நாள் வரைக்கும் உன்னோட காதல் என் மேல இல்ல, திடீர்னு என்ன இதெல்லாம் அப்படின்னு கேக்குறான். நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனா இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட உண்மையான காதல் உன்னோட உண்மையான காதல், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. எங்க போடி போடின்னு சொன்னா இப்ப போயிட்டா. அதுக்கப்புறமா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். அவ எப்படி என்ன விட்டுட்டு போலாம், அவ எப்படி என்ன ரிஜெக்ட் பண்ணலாம், அவ எப்படி என்ன லவ் பண்ணலன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மொடா குடிகார மாதிரி குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு பரவாயில்ல விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. அது எப்படி என்னோட கம்பெனிக்கு நான் பிரசிடென்ட் ஆகல அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்னமும் குடிச்சுக்கிட்டே இருக்கான். ஃபுல் போதையில கிளம்பி ஹீரோயினோட வீட்டாண்ட வந்துட்டு கதவை உடனே உடைச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை டிராப் பண்றதுக்காக இங்க வந்திருக்கான். அப்ப இவனோட ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிடுச்சு பனியில அப்படின்னு சொல்லி அவன் இங்க உள்ளதான் இருக்கான். அடியே எங்கடி இருக்க, உனக்கு இவன் தேவைப்படுதா, இப்ப நான் வேணாமா உனக்கு, மரியாதையா வெளியில வா, என்ன தைரியம் இருந்திருந்தா இவனை வீட்டுக்குள்ள விட்டுருப்ப அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப வேலைக்காரங்க அங்க வராங்க. இவனை கூட்டிட்டு போயிட்டு ஐஸ் தண்ணியில முக்கி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த ஆனா வந்தா இல்லையா, அவ என்ன சொல்றானா, நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே இவ்வளவு நாளா இருந்த, அவன் மனசு உடைஞ்சு போயிட்டான் பாரு, நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறமும் உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை நீங்க வந்து யாருக்கும் தெரியாம அஃபேர் வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம், நானும் அதே மாதிரி அவன் கூட வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான். அதை கேட்ட உடனே இவங்க 2 பேரும் காண்டாயிடுறாங்க. கடுப்பான ஹீரோயின் பலான்னு ஒண்ணு கண்ணத்திலேயே விடுறா. ஏண்டி உனக்கெல்லாம் நல்ல புத்தின்றது என்னைக்குமே இருந்ததே கிடையாதா அப்படின்னு கத்துறா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ கிளம்புமா இங்க இருந்து, உன் தாத்தா கிட்ட பேசுறேன், உன் தாத்தா இப்படிதான் உன்னோட வளர்ப்பு வளர்த்து வச்சிருக்காரா அப்படின்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஐயோ வேணாம், தாத்தா கிட்ட எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றா. அதோட மறுநாள் ஆனாவோட வீட்டுல காட்டுறாங்க. ஆனாவோட அம்மா வந்து பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி உன்னை நான் என்ன பண்ண சொன்னேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு ஹீரோவை தான் கரெக்ட் பண்ண சொன்னேன், ஆனா அது உன்னால முடியல, ஆனா எதுக்கும் லாக்கி படாத குஹான் கூட போய் நீ நாய் மாதிரி அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஸ்டெப்னியா இருந்தாலும் பரவாயில்லன்ற ரேஞ்சுக்கு நீ ஆயிட்ட, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் அது மட்டும் இல்ல, நம்மளோட கம்பெனிக்கு அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா, இப்ப அவங்க வந்து பார்ட்னர்ஷிப்பே கேன்சல் பண்ற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா, எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி அழறா. நேரா ஆனா என்ன பண்றான்னா குஹான் கிட்ட போய் சொல்றா, எங்களோட கம்பெனி பார்ட்னர்ஷிப்பையே கேன்சல் பண்ண போறாங்களாம், உங்க மாமா தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, தயவு செஞ்சு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லு, அதுக்கப்புறம் நாங்க வந்து நடுத்தெருக்கு வந்துருவோம் அப்படின்னு அழறா. எங்க அதே நேரத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவை பாக்கிறதுக்காக ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாம் போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு ஆனாவோட அம்மா வந்துடுறாங்க. தயவு செஞ்சு வந்துட்டு எங்களோட பார்ட்னர்ஷிப்பை மட்டும் கேன்சல் பண்ணிடாதீங்க, நாங்க குடும்பமா நடுத்தெருக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை. இல்ல நீங்களும் சரி உங்களோட பொண்ணுக்கும் சரி ஒழுக்கமே இல்ல, இந்த ஒழுக்கமே இல்லாதவங்க பிசினஸ் எப்படி நல்லபடியா நடத்துவீங்க, அதனால நான் கேன்சல் பண்ணதுதான் அப்படின்னு சொல்லிடுறான். அப்பதான் குஹனும் ஆனாவும் அந்த இடத்துக்கு வராங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான் அவன் அப்படின்னு பார்த்தா அவன் தண்ட சோறு மாதிரி அப்படியே நின்னுகிட்டு இருக்கான் சைலண்டா. நம்மளாவது அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவளும் மூட்டி போட்டு மன்னிப்பு கேக்குறா. அப்ப பெரியவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, இதுல எங்களுக்கான முடிவு எதுவுமே இல்ல, நீங்க என்ன பேசி முடிவு வந்தாலும் அது எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி எழுந்து போயிடுறாங்க. அப்ப கடுப்பான ஆனாவோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, இவ்வளவு நேரம் கெஞ்சின உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்லை, எல்லாம் இவளாலதான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை குத்துறதுக்கு போறாங்க. அந்த டைமுக்கு ஹீரோ நடுவுல பூந்து அந்த அடியா அவன் வாங்கிடுறான். அவ்வளவுதான், சுத்தமா இதோட மறந்துருங்க எல்லாத்தையும், நம்ம ஃபேமிலிக்குள்ள இனிமே ரிலேஷன்ஷிப் கூட கிடையாது எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் பிடிச்சி தூக்கி வெளில போட்டுறான். ஆனா இங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கா, குஹான் ஏதாவது பண்ணு பிளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறா. ஆனா அவனாலதான் ஒண்ணும் பண்ண முடியாது, அவன் அப்படியே மரம் மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். ஹீரோக்கு அடிபட்டுருச்சு இல்லையா, ஹீரோயின் தான் மருந்தெல்லாம் போட்டு கட்டு போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்ப வந்து ரொமான்டிக்கா ஹீரோ கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட வரும்போது ஒரு போன் கால் வந்துடுது. ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே எங்க இருந்து ஓடி போயிடுறாளா. அவ்வளவுதான், செம்ம கடுப்பாயிரான் ஹீரோ. எவன்டா அவன் பூஜையில கரடி பூந்தா மாதிரி இப்படி பண்ணிட்டீங்களேடான்ட்டு. வேற யாரும் இல்லைங்க, நம்ம குஹன் தான் கால் பண்ணிருக்கான், அவனாலதான் கரடியா இருக்க முடியும், என்ன பண்றது. அவன் கால் பண்ணிட்டு என்ன சொல்லனா, மரியாதையா வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்து, இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அதுக்கப்புறம் நான் என்னால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி
இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்றான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே கால் பண்ணி என்னைய மிரட்டுவ, நீ பண்றத பண்ற நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. அதோட ஹீரோயின் வந்துட்டு மயக்க அடிச்சு விழுந்துடுறா வீட்டுலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து செக் பண்றாங்க. அப்ப பார்த்தாதான் வந்து டாக்டர் என்ன சொல்றாருன்னா, மூளையில இவளுக்கு ஒரு கட்டி இருக்கு, இந்த சர்ஜரி பண்ணா அவ வந்து நிறைய விஷயத்த மறந்து போயிடுவா, பண்ணாம விட்டா எவ்வளவு நாள் உயிர் வாழ்வான்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், அவங்க அம்மாவும் ரொம்ப வந்து பயந்து போயிடுறாங்க. ஹீரோயினுக்குமே ரொம்ப சங்கடமாயிடுது. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இப்போதைக்கு வந்து ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த எதையுமே சொல்ல வேண்டாம், எனக்காக இத சொல்லாதீங்க, அவன் கூட ஃபர்ஸ்ட் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதோட ஹீரோயினும் வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளோட வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஹீரோ கூட ட்ரை பண்றா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவ அங்கேயே வந்து மயக்க அடிச்சு விழுந்துடுறா. அத பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர பயமாயிடுது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். டாக்டர் வந்து ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் எல்லாமே ஹீரோயினுக்கு எப்பவோ தெரியும் அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. இப்பதான் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேக்குறான், எதுக்காக இந்த விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்ச அப்படின்னும் போது, இல்ல நான் உன்கிட்ட சொல்லியிருந்தா என்ன அப்பயே சர்ஜரி பண்ணுன்னு சொல்லி நீ கம்பல் பண்ணிருப்ப, ஆனா என்னால இது எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு போக முடியாது, நான் எல்லா விஷயத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது, அதுக்குள்ள உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்மளோட லைஃபை வாழறதுக்கு இப்பவே ஸ்டார்ட் பண்ணுவோம், எண்ணி 2 நாள்ல வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி இவன் ப்ராமிஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவோட வீட்ல ஹீரோ கூடயே இருக்கா. ஹீரோவுமே ஹீரோயினை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறா. 2 நாள்ல வந்து கல்யாணம் பண்ண போறாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனேயே வந்துட்டு ஹீரோயினுக்கு சர்ஜரியுமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டான். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாண நாளும் வந்துடுது. ஹீரோவும் வந்து கரெக்டா ஹீரோயினோட கையில மோதிரம் போடலான்னு போறப்போ மறுபடியும் மயங்கி விழுந்துடுறா ஹீரோயின். அதோட 1 மாசம் கழிச்சு காட்டுறாங்க, ஹீரோயின் பக்கத்துல வந்து குஹான் தான் இருக்கான். என்ன மறந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்ல எனக்கு நீ யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்றா. என்ன நீ இப்படி சொல்ற, நம்ம 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு இருந்தோம், நம்ம கல்யாணம் அன்னைக்குதான் நீ மயங்கி விழுந்த அப்படின்னு சொல்றான். இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ கூட இவளுக்கு நடந்த எல்லா விஷயமுமே வந்து இவன் கூட நடந்த மாதிரி கிரியேட் பண்றான் ஹீரோயினுக்கு. ஆனா எதுவுமே ஞாபகம் இல்ல. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்தையே காட்டுறாங்க. ஹீரோ தான் வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அப்படியே ஹீரோயினை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கான். இதுக்கு மேலே லேட் பண்ணா இவளுக்கு உயிருக்கே ஆபத்துன்றதுனால, இவ என்ன மறந்தாலும் பரவாயில்ல, இவளுக்கு ஆபரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவனுக்கு சர்ஜரியும் பண்ண வச்சிருக்கான். சர்ஜரி முடிஞ்சு ஹீரோயினும் ரொம்ப நாளா கண்ணை திறக்காமயே இருந்திருக்கா. கூடியே தான் ஹீரோவும் இவ்வளவு நாளும் இருந்திருக்கான். ஆனா இப்ப ஹீரோ எங்க அப்படின்னு பார்க்கும்போதுதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்து ஐடி ரைடு வந்திருக்காங்க. அதுல குஹன் வந்து எக்கச்சக்கமா ஃப்ராடு தனம் பண்ணி அதை எல்லாத்தையும் வந்து ஹீரோ மேல பழியா போட்டு ஹீரோவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். இப்பதான் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஜெயில உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஹீரோயினுக்கு என்ன ஆச்சோ அப்படின்றதையே திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் உங்களை யாரோ பாக்கிறதுக்கு விசிட்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுறாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது ஹீரோயின் வந்திருக்கா. ஹீரோயின் பார்த்த உடனே, நீயா, நீ எப்படிமா இருக்க, உனக்கு ஓகே தானே, எல்லாம் உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பதறான். அவளுக்கு ஹீரோ யாருன்னே தெரியல. எதுக்காக அங்கிள் வந்து அவளை பயமுறுத்துறீங்க, என்னோட ஃபியான்சி ரொம்ப பயந்துட்டா பாருங்க அப்படின்னு சொல்றானா. எனது உன்னோட ஃபியான்சியா அப்படின்னு சொல்லி இவன் பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ கூட போன்ல பேசுறான். நீங்க வந்துட்டு அவளை பார்த்த உடனே உங்களுக்கு அப்படியே பதறி போயிடுச்சு போலவே, உங்க மூஞ்ச பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இது பாரு, அவளை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெஞ்சுறான். அவ வந்து உன்னை சுத்தமா மறந்துட்டா, உன்னோட விஷயம் அவளுக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்ல, உன்னோட ஃபேஸும் அவளுக்கு தெரியாது, உன் பேரும் அவளுக்கு தெரியாது. அவளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் தான் அவளோட லவ்வர். இதை வச்சு நான் என்ன என்னால சாதிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிப்பேன். உன்னால கம்பெனியையும் என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது, இவளையும் என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோ அவனை நம்பாத, அவனை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கத்துறான். ஆக்சுவலா வந்து அங்க இருந்து பேசுறது இங்க இருக்க ஹீரோயினுக்கு எதுவுமே கேட்காது. போன்ல பேசினா மட்டும்தான் கேட்கும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்னோட அங்கிள் தான் ஊழல் பண்ணிட்டாரு, கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாம் திருடிட்டாரு, அதனாலதான் ஜெயில இருக்காரு அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயினுக்கு எதனால இவரை பார்க்கும் போது நமக்கு நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு குழப்பமா இருக்கு. வேணும்னே ஹீரோவோட கண் எதிர்க்கே அவ தோல்ல கை போட்டுக்கிட்டு அவளை கூட்டிட்டு போறானா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாவுது. அவளை விட்டுடா, அவளை விட்டுடான்ட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்துட்டு வந்ததுல இருந்து பயங்கர குழப்பமா இருக்கு. ஏன் வந்துட்டு எனக்கு என்னதான் இருந்தாலும் உன்னோட அங்கிளை தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, ஏன் எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல, அவரை பார்த்த உடனே எனக்கு ஏன் வந்து உடம்புல ஒரு மாதிரி பண்ணுது, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இப்பதான் உனக்கு சர்ஜரி எல்லாம் முடிஞ்சு நீ கோமால இருந்து எழுந்திருக்க, அதனால அப்படியெல்லாம் இருக்கும், நம்ம ஒரு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்றான்.
ஆக்சுவலா டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இவள வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எதையும் ஞாபகப்படுத்தாதீங்க. அப்படி ஞாபகப்படுத்தும்போது, அவங்க அத ஞாபகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா, அவங்களோட மூளை ரொம்ப கஷ்டப்படும். அதனால அவங்களுக்கு ஏதாவது ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால, இவனுக்கு அது ஈஸியா போயிடுச்சு. இவன் வந்து நான் தான் லவ்வரு அப்படின்னு சொல்லும்போது, அவங்களோட ஃபேமிலியுமே வேற வழி இல்லாம சைலண்டாவே இருக்காங்க. எங்க இவன் வச்சிருக்க வேலைக்காரங்க எல்லாம் வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இவனை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அவர் உங்களுக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு தெரியுமா? அவர் உங்களுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நீங்க ஆபரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது வீட்டுக்கு வந்து ஒரு வாய் சாப்பிட கூட மாட்டாரு. உங்க கூடயே அங்கேயே தான் இருந்தாரு. அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் தான் இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கான் போல. சரியான சாட்சிங்க இல்லாததுனால நம்ம ஹீரோவை வெளியில விட்டுறாங்க. அவன் இப்பதான் ரிட்டர்ன் வரான் ஜெயில இருந்து. வரும்போது அந்த ட்ரெஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க இல்லையா வெட்டிங்க்கு. அந்த ட்ரெஸ்ஸ பார்த்த உடனே இதுதானே ஹீரோயின் போட்டிருந்தா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஹீரோயினோட ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது குஹானும் ஹீரோயினும் இப்ப இவங்களோட வெட்டிங்காக ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவளும் எல்லா ட்ரெஸ்ஸையும் காமிச்சு காமிச்சு இவன் கிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு இருக்காளா. ஆனா இவன் கொஞ்சம் கூட மதிக்காம மொபைல் நோட்டிக்கிட்டு இருக்கான். உனக்கு எது பிடிச்சிக்கோ எடுத்துக்கோ, எவ்வளவு காசு ஆனாலும் எடுத்துக்கோ, அதை பத்தி கவலையே கிடையாது அப்படின்னு மட்டும் சொல்றான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் உள்ளதான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ வேக வேகமா வந்து ஹீரோயின் கிட்ட எப்படி இருக்க, உனக்கு என்ன ஞாபகம் வந்ததா, என்னோட ஞாபகம் எதுனா வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறானா. அவ்வளவுதான், அதுக்கு மேல கேட்க விடுவானா, பேசவும் விட மாட்டான் இல்லையா. குஹன் வந்துட்டு நீ யாருன்னே அவளுக்கு தெரியாது, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, மரியாதை இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றான். ஹீரோ கடுப்பாய் சட்டையை பிடிச்சிடறான். இத பார், நீ என்ன கோவப்பட்டாலும் சரி, இனிமே அவ என் கையில மாட்டிக்கிட்டா, இதுக்கப்புறம் உன்னால அவ காப்பாத்தவே முடியாது அப்படின்னு சொல்றான். உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனை போட்டு அடிச்சிடறான். இப்போ ஹீரோயினுக்கு இன்னும் கடுப்பாயிடும் இல்லையா இவன் மேல. இவன் வந்துட்டு நம்மளோட லவ்வரை அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோ மேலதான் அவளுக்கு கோவம் வருது. மரியாதையா இங்க இருந்து வெளியில போ, எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்டே சண்டை போடுறா. சொந்தக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கல்யாணத்துக்கு கூட நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இங்கேயே விட்டுட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு குழப்பம் அதிகமாயிட்டே போகுது. அதனால வந்துட்டு இவன் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறா. அவருக்கு என்னதான் வந்துட்டு உன் மேல கோவம் இருந்திருந்தாலும் அவர் எதுக்காக என்ன டார்கெட் பண்ணி என்ன ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஆமா, அவருக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சா என்னோட வீக்னஸ் நீதானம்மா, அதனாலதான் அவர் உன்னை டார்கெட் பண்றாரு அப்படின்னு சொல்றான். மறுநாள் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறான். அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா எனக்கு நீ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். ஆக்சுவலா நான் வந்துட்டு என்னோட மாமாவோட ரூம்ல இருந்து ஒரு பாக்ஸை எடுக்கலான்றதுக்காக தான் வந்தேன். பட் ஆனா எனக்கு வயிறு வலியா இருக்கு, என்னன்னு தெரியல, ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு போல. எனக்கு அந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணு. அவரோட ரூம்ல இருந்து அந்த பாக்ஸை மட்டும் எடுத்துட்டு வா. ஆனா நீ எடுத்துட்டு வர்றது யாருக்குமே தெரியக்கூடாது, தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆயிடும், என்னால பிரசிடென்டே ஆக முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் ஹீரோவோட ரூம்ல போயிட்டு அந்த பாக்ஸ தேடிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ வர சவுண்ட் கேக்குது. ஹீரோ உள்ள வரப்போது ஹீரோயின் போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறா. ஆனா ஹீரோக்கு வந்து மைல்டா டவுட் இருக்கு, யாரும் ரூம்குள்ள இருக்காங்களோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ வெளியில போற மாதிரி வெளியில போயிடுறான். ஹீரோயினும் போயிட்டான் வெளியில, எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்னு சொல்லி வெளியில வரா. கரெக்டா ஹீரோ வந்து பொடிச்சிடுறான். எதை நீ கொண்டு போற, எதுக்காக இதை கொண்டு போற, யாரு நான் எடுத்துட்டு போக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவ கைய புடிச்சு இழுக்கிறான். இவளுக்கு பதட்டம் ஆயிடுது. ரோஹனுக்காக தான் இதை எடுத்துட்டு போறேன் அப்படின்றத சொல்லிடுறா. ஹீரோ அவன் உன்கிட்ட போய் சொல்லி உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான், உனக்கு இது புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான், நீதான் என்னை ஏமாத்த பாக்குற. ஏன்னா வந்து அவனை ஜெயிக்க விடக்கூடாதுன்றதுக்காக என்ன டார்கெட்டா வச்சு நீ பண்ற இதெல்லாம் அப்படின்னும் போது இதெல்லாம் யாரு அவன் சொன்னானா, நீ வந்துட்டு கொஞ்சோண்டு யோசித்து பாத்தீங்கன்னா கூட உனக்கு எல்லாமே ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இதுக்கு மேல வந்து பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கையில இருக்கிறத பொடுங்கிட்டு அங்க இருந்து ஓடிடுறா. ஹீரோ உன்னோட ஆசை என்னவோ, உன்னோட இஷ்டம் என்னவோ அதையே செய் அப்படின்னு சொல்லி விட்டுடுறான். அதோட மறுநாள் காட்டுறாங்க. அதை எடுத்துட்டு வந்துட்டு குஹன் கிட்டயும் கொடுத்துடுறா இல்லையா. ஆனா இவளுக்கு வந்துட்டு ஹீரோ யாரா இருக்கும் அப்படின்ற டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அம்மாவை போய் பார்த்து அம்மா கிட்ட பேசாம இதை பத்தி எல்லாம் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறா. ஆனா அந்த டைமுக்கு இவன் குஹன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஆளுங்களை போட்டு ஹீரோயிட்டும் வெளியிலயே போக விடாம இவளை இங்கேயே ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிடறான். அவன் வீட்டுக்கு வந்த உடனே இவ கேக்குறா, எதுக்காக நீ என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சா மாதிரி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஐயோ ஏமா நீ இப்படி நினைக்கிற, அவரால உனக்கு எதனா பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லி நான் பயப்படுறேன்.
இவங்க எல்லாருமே உன்னோட சேஃப்டிக்காக தான் இருக்காங்க, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இவன் மேல டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இவன் ஏதோ பொய் சொல்றான், ஏதோ மறைக்கிறான் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. குஹன் பார்த்தா மறுநாள் காலையில காட்டு கத்து கத்திட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னா ஹீரோயின் வந்து சொல்லாம கொல்லாம எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கா. அவன் மட்டும் கிடைக்கல அப்படின்னா உங்களை குடும்பத்தோட அழிச்சிடுவேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான் பாடி கார்ட்ஸ் கிட்ட. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினே வந்துடுறா. எங்க நீ போன அப்படின்னும் போது எனக்கு வலிக்குது, எதுக்காக என்ன இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. நீ எங்க போன, எதுக்காக என்கிட்ட சொல்லாம கொல்லாம போன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் ஜஸ்ட் காத்தோட்டமா வெளியில நடந்துட்டு வரலான்னு தான் போனேன், அது எதுக்கு நீ இவ்வளவு சீன் கிரியேட் பண்ற அப்படின்னு சாதாரணமா சொல்லிடுறா. அந்த டைமுக்கு இவன் வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு பொக்கேய கொடுக்குறான். அந்த பொக்கேய பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஹீரோவோட ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இந்த பொக்கேவை வேற யாரும் நம்ம கையில கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லா விஷயமும் வந்து அப்படியே பிளர்ரா வந்து போக ஆரம்பிக்குது. அதோட அடுத்த நாள் தான் காட்டுறாங்க இவனை வந்து பிரசிடென்டா தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதனால வந்துட்டு ஒரு பார்ட்டி நடக்குது. அதுக்கு ஹீரோயினையும் கூட்டிட்டு போறான். அங்க ஹீரோயினை கூட்டிட்டு போனான் அப்படின்றதுதான் பேரு. அங்க 2 காவலாளிய போட்டுட்டு ஒரே இடத்துல ஹீரோயினை உட்கார வச்சுட்டான். இவன் மட்டும் ஜாலியா எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. இவன் நம்மளை பத்தி பெருசா அக்கறை இருக்கா மாதிரியே தெரியல, எல்லாமே ஒரு நடிப்பு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றதெல்லாம் ஒரு வேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி இப்பதான் இவளுக்கு தோண ஆரம்பிக்குது. அங்க சும்மாவே தனியா உட்காந்துகிட்டு இருக்கிறது பிடிக்காம இவ என்ன பண்றான்னா அங்க இருந்து எழுந்து வெளியில வரா. வெளியில வரும்போது ஹீரோ வந்து இவ வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா மாதிரி அங்க நின்னுகிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்த உடனே வந்து உன்கிட்ட தனியா பேசணும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான். இப்பதான் ஹீரோயினை கேக்குறான் அப்படின்னு பார்த்தா உனக்கே இப்ப டவுட் வந்துருச்சு தானே, அவன் சொல்ற விஷயம் எல்லாம் உனக்கே சந்தேகமா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேக்குறான். இப்பதான் குஹனுக்கு தெரிஞ்சிடுச்சு ஹீரோயினை அங்க காணோம்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் தேடுங்க, அவ எங்க இருக்கான்னு தேடுங்க அப்படின்னு காத்திட்டு இருக்கான். சோ ஆளுங்கெல்லாம் அந்த இடத்துக்கு தேடிக்கிட்டு வந்துடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சுத்து போட்டு பொறிச்சிடுறாங்க ஹீரோவையும் ஹீரோயினையும். அப்ப உடனே வந்த உடனே டார்லிங் எதுக்காக என்னை விட்டுட்டு இங்க ஓடி வந்துட்ட, அவன் உன்னை எதுனா பண்ணானா நீ என்கிட்ட வந்துடு, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயினுக்கு தான் இப்ப இவன் மேல டவுட் வந்துருச்சு இல்லையா, இவனை நம்புறதா வேணாமா அப்படின்னு அவளுக்கு தெரியல. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா நான் எப்ப கோமால இருந்து எழுந்தனோ அன்னையில இருந்து நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயத்த நோட் பண்றேன். நீ என்கிட்ட நிறைய விஷயம் சொல்ற, ஆனா அது எதுவுமே வந்து உன்னோட கண்ணுல உண்மையா இருக்கா மாதிரி தெரியல. உன் கண்ணு எப்பயுமே வந்து நீ சொல்றதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். அது எனக்கு இப்போ வரைக்கும் டவுட்டாவே இருக்கு. ஒருவேளை நான் உன்னை டேட் பண்ணனா இல்ல இவரை டேட் பண்ணனா அப்படின்னு எனக்கே தெரியல. ஆனா எது உண்மை அப்படின்றதும் எனக்கு புரியல அப்படின்னு சொல்றா. இவனோட அடியாளங்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோவை மட்டும் அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. இத பாரு அவன் சொல்ற எதையுமே நம்பாத, நீயே வெயிட் பண்ணு கொஞ்சம், எல்லாமே உனக்கே ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்ப உடனே இவன் என்ன சொல்றான்னா இது பாரு அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு தேவை பிரசிடென்ட் போஸ்டிங், அது மட்டும் கிடைச்சிடுச்சுன்னா உன்னை தூக்கி கடாசிடுவான், அவன் அதுக்காக தான் இதெல்லாம் பண்றான், நீ தயவு செஞ்சு அவனை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு குஹன் சொல்றான். எங்க கல்யாண நாளும் வந்துருது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு மேக்கப் போடுறதுக்கு இன்னும் ஆளே வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல மேக்கப் போடுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அங்க வரா. வேற யாரும் இல்ல, இது நம்ம ஆனா தான். இங்க வந்த உடனே நீ எப்படி சந்தோஷமா சிரிச்சு வாழ்ந்துடுற அப்படின்றத நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு இவங்களுக்குள்ள நடந்தது எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஆனா இவ யாருன்றது மட்டும் ஞாபகம் இருக்கு. எங்கடி போன இவ்வளவு நாளா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீதான் என்னோட வாழ்க்கைய அழிச்சிட்டியே, நீயும் கூஷானும் சேர்ந்துதான் வந்து என்னையும் எங்க அம்மாவையும் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழறா. இவளுக்கு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் இவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. அப்பதான் ஹீரோயினுக்கே வந்து தெரியுது அப்ப நம்ம ஹீரோ தான் கல்யாணம் பண்ண போகணுமோ அப்படின்னு. ஆனா அதுக்குள்ளேயே இவன் என்ன பண்றானா இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு தானே நீ இதெல்லாம் பண்ற, உன்னோட மூஞ்சே இல்லாம ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆசிட ஊத்துறதுக்கு வரா. கரெக்டா குஹன் வந்துடுறான். அந்த டைமுக்கு வந்த உடனே என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாமே வந்து நான் கஷ்டப்பட்டு நமக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் கண்டிப்பா உன்னை கைவிட மாட்டேன், நான் இன்னமும் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்றான். நான் இனிமே உன்னை நம்ப மாட்டேன்டா, எங்க அம்மாவையும் என்னையும் வந்து அவ்வளவு கஷ்டப்படுத்தி ரோட்ல தூக்கி கடாசினாங்க, அப்ப நீ கம்முன்னு சைலண்டா நின்னு பார்த்தவன் தானே, உன்னை எப்படி நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஹீரோயினுக்கு இப்பதான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. இப்போதைக்கு கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேக வேகமா ஹீரோயினை இழுத்துட்டு அங்க இருந்து போறான். இதுக்கு மேலே உங்க 2 பேரையும் நான் வாழ விடுவேன்னு மட்டும் நீ நினைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா ஹீரோயினை புடிச்சு ஒரு தள்ளு தள்ளிடுறா. ஹீரோயின் நல்லாவே கீழே போய் விழுந்துடுறா.
ஹீரோயின் இப்போதைக்கு கோமால இருக்காங்க. அது மயக்கமாவும் இருக்கலாம், கோமாவாவும் இருக்கலாம். அவங்க எப்ப எழுந்துப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னடா என் வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து புலம்பிக்கிட்டு இருப்போம். பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் எழுந்து உட்கார்றாளா, இவனுக்கே ஷாக்கு. என்னடி நீ அதுக்குள்ள எழுந்து உட்கார்ந்துட்ட, இப்போ ஓகேயா நீ நீ நல்லா தானே இருக்க, போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஏய், நீ எதுக்காக இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, நீ எதுக்காக என்ன தொட்டு தொட்டு பேசுற, எனக்கு எப்போ வந்து சர்ஜரி முடிஞ்சது, நான் எவ்வளவு நாளா கோமால இருக்கேன், ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவனுக்கு மண்டையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. உடனே நேரா டாக்டர் கிட்ட போயிட்டு, டாக்டர் என்ன டாக்டர் அவளுக்கு எல்லா மெமரியும் ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆமாங்க, நான் தான் சொன்னேனே அவளுக்கா எப்ப வேணாலும் ஞாபகம் வரலான்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது, இந்த மெமரிஸ் எல்லாம் அழிக்கவே முடியாதா டாக்டர் அப்படின்னு சொல்றான். ஏங்க, என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன டாக்டர்னு நினைச்சுக்கிட்டீங்களா இல்ல கொத்தனாருன்னு நினைச்சுக்கிட்டீங்களா, மாத்தி மாத்தி இடிச்சு கட்டுறதுக்கு ஒழுங்கா இங்கிருந்து போங்க அப்படின்னு திட்டி விட்டுறாரு. இப்பதான் ஹீரோயினோட அம்மா வந்து நடுவுல என்னெல்லாம் நடந்ததோ அதை எல்லாத்தையும் சொல்றாங்க. நீ இருக்கிற நிலைமையில உனக்கு எல்லாத்தையும் விளக்கி சொல்ல முடியாதுன்றதுனாலதான் நாங்க யாருமே எதுவுமே சொல்லலமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவை அப்ப நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனோ அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவோட ஆபீஸ் வாசல்லயே நின்னு போன் பண்ணிக்கிட்டே இருக்கா. யார தேடிக்கிட்டு இருக்க, என்னதான் தேடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. யாரா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ வந்து ஹீரோயின் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காகவே அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். சோ கடைசியில இவங்க 2 பேருமே ஒரு வழியா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஹாப்பி என்டிங்காவே டிராமாவும் முடிஞ்சிடுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தோட கருத்து என்ன அப்படின்றது உங்களுக்கு தோணுனதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.